எல்லாருக்கும் வணக்கம். நான் தகவல் பரிமாற்ற கழக வெப் சீரிஸுடைய ஹீரோ கார்த்திக் பேசுகிறேன். ஸோ எல்லோரும் தகவல் பரிமாற்ற கழகம் வெப் சீரிஸ் எப்போ 5th எபிசோடு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் வேலை. ஸோ அந்த வேலையின் காரணமாக என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் நிறையா ஒர்க் போயிட்டுருக்கிறதால என்னால் வர முடியல. ஸோ நிச்சயமாக கூடிய விரைவில் நான் உங்கள் எல்லோரையும் தகவல் பரிமாற்ற வெப் சீரிஸில் நான் பார்க்குறேன். ஸோ நீங்களே என்னை பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் சாரி. அண்ட் டைரக்டர், கோ-டைரக்டர் அண்ட் சேனல் ப்ரொடியூசர், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல் ஒர்க் என்னால் ஃபோக்கஸ்டாக இதில் பண்ண முடியல. ஸோ நிச்சயமாக என்னோடய பர்ஃபாமன்ஸ் நம்ம தகவல் பரிமாற்ற கழகம் வெப் சீரிஸில் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லோரும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி 5th எபிசோடோட அந்த ஃபன் மூமெண்ட்டு பார்த்தேன். ஸோ எல்லாருமே செம்ம காண்டில் இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். டோன்ட் மிஸ் இட். கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திபன் ப்ரோவுடைய வாய்ஸ் கேட்டோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன இஷ்யூ அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக தகவல் பரிமாற்ற கழகத்தோட வெப் சீரிஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ கார்த்திக் கேரக்டருக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட பேர் ஜான் ஜேம்ஸ். அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். வெல்கம் டு அவர் 5th எபிசோடு தகவல் பரிமாற்ற கழகம். கனவுகள் மெய்ப்பட லட்சியத்துடன் போராடு, நம்பிக்கையுடன் நண்பன் கையும் உண்டு, நண்பன் கையும் உண்டு. இவனை தெரியலையா? லூஸ் கார்த்திக் எப்போ ஹீரோவா போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பானே. டேய் ஆமாண்டா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு சீனியர் பசங்கள்கிட்ட போய் அடி வாங்கிட்டு அழுவானே, அவன் தானே? டேய் மாப்பிள்ள, அதெல்லாம் அப்படா. இப்ப மாஸ் கார்த்திக் பாக்ஸிங்லாம் கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆமா, பாக்ஸருக்கு ஏற்ற மாதிரி உடம்ப முறையா வச்சிருக்க. அப்புறம் எப்படி இருக்க? எனக்கு என்னடா, காட்டுக்கு ராஜா சிங்க மாதிரி நல்லா செமையா தான் இருக்கேன். டே அப்பெல்லாம் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருப்ப, இப்போ பொறுப்பு பொரியல் ஐடியா. எல்லாரையும் மாதிரி தான் சைல்ட்ஹுட் பீரியட்ல எந்த கட்டுப்பாடும் இல்லாம எந்த கவலையும் இல்லாம நினைச்சதை செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா தான் லைஃப் இருந்தது. நான், அம்மா, அப்பா, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பப்பி, கேட், ரொம்ப சந்தோஷமா தான் லைஃப் போயிட்டு இருந்தது. ஒரு வீக்கெண்டு நான் அடம் பிடிச்சனால தான் அந்த ட்ரிப்பு போனோம். இப்போ இல்லாமல் அந்த ட்ரிப்பில் ரொம்ப சந்தோஷமாகவே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சந்தோஷமாக நாங்கள் இருக்க போகிறது இல்லைல்ல, அதனால ஒன்றும் தெரியல. ட்ரிப்பு முடிச்சுட்டு திரும்ப வரும்போது ஆக்சிடெண்ட். அன்கான்ஷியஸாக இருந்தேன். எப்பவுமே நான் வீட்டில் தூங்கிட்டு கண் விழிக்கும் போது அம்மா பக்கத்தில் இருப்பாங்க. அன்னைக்கு அம்மா பக்கத்தில் இல்லை. அம்மா எங்கெங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. நானும் அப்பா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போனோம். ஹாலில் தாத்தா ஆயா ஃபோட்டோக்கு பக்கத்தில் அம்மா போட்டோவும் மாலை போட்டிருந்தது. வீட்டின் சுவரில் உன் புகைப்படம் உள்ளது. இதை பார்க்கும் போது என் நெஞ்சம் கலங்கியது. இனி உன்னை பார்க்க முடியாதா? இனி உன்னை பார்க்க முடியாதா?
எங்கே போனாய் எங்கே போனாய் என் நெஞ்சம் கலங்கியதே இனி உன்னை பார்க்க முடியாதா இனி உன்னை பார்க்க முடியாதா எனக்கு புரிஞ்சுது அம்மா இனிமே வரமாட்டாங்கன்னு. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆக்சிடெண்டால் வந்த ஆன்சைட்டி, அம்மா இழப்பால் வந்த டிப்ரெஷன் என் லைஃபையே புரட்டி போட்டுச்சு. ஹைப்பர் ஆக்டிவாக நான் இருப்பேன். அதுக்கப்புறம் ரிசர்வ் டைப்பாக மாறிட்டேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பரிதாபம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது எனக்கு பிடிக்கல. காலத்தின் கைகளில் நானும் தொலைந்தேனே, காலனின் கோப்பையில் கண்ணீர் நிறைந்ததே, நீ தந்த நிழல் இன்று எங்கே போனது, நீ போட்ட கோலம் காற்றாய் மறைந்ததே. நான் தனிமையை விரும்பினேன். அப்பா என்ன புது புது புக்ஸ் படிக்க மோட்டிவேட் பண்ணார். புது புது விஷயங்களை கற்றுக்கவும் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே செஞ்சேன். அங்கே தான் சக்தியும் மீட் பண்ணேன். இப்போ இருக்கிற இந்த கார்த்திக் அங்கேருந்து தான் ஆரம்பித்தான். லைஃப்பில் ஏதாவது இனிவேட்டிவாக செய்யணும் அப்படின்னு எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். திருப்பதி சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து அவன் புக் ரீட் பண்ண எங்கள் ஹெல்ப்பை தான் எதிர்பார்ப்பான். எக்ஸாமையும் ஸ்க்ரைப் தான் அவனுக்கு எழுதுவாங்க. எனக்கு அப்போலேருந்தே இதுக்கு பிரச்சனைக்கு ஏதான ஒரு சொல்யூஷன் பண்ணணும்னு என்ன இருந்தது. அப்புறம் என்னோடய இனோவேட்டிவ் திங்க் இதுவும் சேர்ந்து தான் இந்த ஆடியோ புக் ரீடர் ப்ராஜெக்ட். ஆனால் நான் நினைக்கவே இல்லை இந்த ப்ராஜெக்ட் மூலியமாகவே உங்கள் 2 பேரை மீட் பண்ணுவேன்னு. சரி விடு விடு, லைஃப்னா அப்படிதான் இருக்கும். மாற்றங்கள் நிறைய வந்தால் தான் இருக்க பெயர் வாழ்க்கை. டே கார்த்தி, எனக்கு ஒரு டவுட்டு. நீ படித்தது ப்ரைவேட் ஸ்கூலு, அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலு, நீங்கள் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? அதுவா சக்தி, ஒரு பையன் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே மண்டி அடித்து உடச்சிட்டேன். கிளாஸ் டீச்சரும் அச்சமும் வந்து கேட்டாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் அரகண்டாக பிஹேவ் பண்ணிட்டேன். அதில் பயந்து போனவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையனை ஸ்கூலில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி டிசி கொடுத்துட்டாங்க. அப்பாவுக்கும் தூரமாக இருக்கிற ஸ்கூலில் சேர்க்க விருப்பம் இல்லை. என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. அதனால் அப்பாவுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணார். அப்பா அவர்கிட்ட பேசி என்னை அந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே தான் நான் திருப்பதியும் சிவாவையும் பார்த்தேன். ஜாயின் பண்ண அன்னைக்கு சிவாக்கும் திருப்பதிக்கும் நடுவில் தான் போய் உட்காந்தேன். எனக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சிவாவும் திருப்பதி இருந்தாங்க. அது இன்னி வரைக்கும் அவங்க 2 பேர் தான் எனக்கு லெஃப்ட் ரைட். அவனுங்களை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவனுங்களும் படித்து என்னையும் படிக்க வச்சுட்டானுங்க. ஓ அப்படியா கதை? சரி சரி. 1 hour later. ஒன்றும் இல்லை கார்த்தி, தெருக்கு வந்து புக் ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கான். அதனால வாய்ஸ் க்ளோனிங்காமே அந்த ஃபியூச்சரை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துரு. இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சிடலாம் சிவா, டோன்ட் வரி. இந்த வாய்ஸ் க்ளோனிங் ஃபியூச்சரை நம்ம திருப்பதிக்கு ஃப்ரீ காஸ்ட்லேயே பண்ணி கொடுக்கலாம். இது ஃபியூச்சரில் நாட் ஓன்லி திருப்பதி மாதிரி இருக்கிற நம்ம விஷுவல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது என்னுடைய பொறுப்பு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் என்னுடைய பேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால் இதை நல்லபடியாக முடிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? டேய் பரவாயில்லடா, அதெல்லாம் என்ன வேண்டாம். டேய் என்னடா நீ, இது நம்ம மச்சம் ஆஃபீஸ்ரா, இங்கே வந்து தயங்கிக்கிட்டு இருக்கிற. ஒரு லெமன் ஜூஸ் மாதுளப்பழம் ஜூஸ் நான் ஆர்டர் பண்ணது. டேய் சிவா, சும்மாவே இருக்க மாட்டியா நீ? எஸ்கியூஸ் மீ சார். சாரா, நம்ம அட்டெண்டர் மாரிமுத்துக்கிட்ட 1 லெமன் ஜூஸ் 1 மாதுளை ஆர்டர் பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் வினோத் சாரை 2 மினிட்ஸில் என்ன வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே சார்.
டேக் திஸ் மாதுளை ஃபார் சிவா. டேய் நீ என்னடா இங்க? அதுவா, டேரக்டர் இல்லை, சும்மாவே இருக்க முடியல, அதான் கேமியா ரோல் வந்துட்டேன். டேய் ஐயோ ஐயோ, உனக்கு ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை? இப்படியெல்லாம் வந்தால் தான் ஆடியன்ஸ் கொஞ்சமாவது கிளாப் தட்டுவாங்கடா. டேய் இப்படிலாம் பண்ணா கிளாப் தட்ட மாட்டாங்கடா, ஒன்று தானே தட்டுவாங்க. என்னைய கலாய்க்க ஆடியன்ஸ்லாம் வேணாண்டா, நீ ஒருத்தனே போதும். என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு மொக்கையான கேமியரோட எந்த ஒரு சினிமாவிலையும் பார்த்ததில்லை. அட பாவி நீயுமா? இதுக்கு மேலே இருந்தால் என்னை வச்சு செஞ்சிருவீங்க. நான் எஸ்கேப் ஆகிறேன். பாய். ஹலோ கார்த்திக் சார். வினோத் சார், கம் கம், டேக் யுவர் சீட். என்ன சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? சார், நீங்கள் என்ன சார்னு கூப்பிடாதீங்க. நீங்கள் நம்ம கம்பெனியில் ரொம்ப சீனியர் எம்ப்ளாயி, நான் ஜஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமேனு கம்பெனியை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான் சார். நீங்கள் என்ன ஜஸ்ட்டு கார்த்திக்னு கூப்பிடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் தம்பின்னு கூட கூப்பிடலாம் சார். சரி சரி பரவாயில்ல. இல்லை அப்படி இல்லை சார், உங்கள் போஸ்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பரவாயில்ல. அது ஒன்றும் இல்லை சார், நம்ம டெவலப் பண்ண ஆடியோ புக் ரீடர் அப்ளிகேஷனில் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம், வாய்ஸ் க்ளோன் ஃபீச்சர். அதை பற்றி பேச தான் உங்களை கூப்பிட்டேன். அந்த வாய்ஸ் மாடல் யாரை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோன்னா திருப்பதின்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சு தான். ஹீ ஆல்சோ ஒஃபிஷியலி சேலஞ்ச். ஓ அவரா கார்த்தி, இந்த வாய்ஸ் டோனிங் ஃபீச்சர் வேணும் கேட்டு வந்தாங்கல்ல, அந்த திருப்பதி அவர் தானே? அவர் தானே? அவர் மாதிரி தான் இருக்கு. யா திஸ் இஸ் திருப்பதி, ஹூஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஷோர் கார்த்திக், நம்ம பக்காவாக பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ வாய்ஸ் டெஸ்ட் பண்ணோம், அதுக்காக நான் வந்து திருப்பதியை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ரெக்கார்டிங் ரூம் இருக்குல்ல, அங்கே தான் பண்ண போகிறேன். நம்ம வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும், அது என்னென்னு பண்ணிவிட்டு அடுத்த முயற்சி எடுப்போம். ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பதி, நீ சார் கூட போ, சார் உன்னை கைட் பண்ணுவார். சில ஆடியோ சாம்பிள்ஸ்லாம் கேட்பாங்க, அதை நீ சார்கிட்ட கொடு, சார் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்யூடா, இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். டேய், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுக்குடா தேங்க்ஸ், இந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுக்குடா? கிளம்புங்கடா, தொலைச்சி. சரி ஓகே திரு, நீ சார் கூட போய் வேலையை பாரு, நான் இவன் கூட ஜம்முன்னு உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கிறேன். சரி ஓகேடா, நான் சார் கூட போயிட்டு வரேன். 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நான் உடனே மினிஸ்டர் பார்க்கணும். தலைவரெல்லாம் இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் நாளைக்கு வாங்க. கிண்டி மேம்பாலத்தில் என்னோட சோடா கடையும் என் வீடு இருக்குதுங்கய்யா. அங்கே அரசாங்கம் மேம்பாலம் அமைக்க போகிறதா சொல்லி என்னோட கடையும் வீட்டையும் காலி பண்ண சொல்கிறாங்க ஐயா. 2 நாளைக்கு முன்னாடி லீகல் நோட்டீஸ் வந்துடுச்சு. அது சம்மந்தமாக தான் மினிஸ்டர் உடனே பார்க்கணுங்கய்யா. இப்போலாம் தலைவரை பார்க்க முடியாது. சாயங்காலத்தில் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்துடுங்க. சரிங்கய்யா, நான் சாயங்காலம் வந்துடுறேன். தகவல் பரிமாற்ற கழகம் தொடரும்.